இருந்த பாகவத உத்தமர் வைகுந்தவாசி ஸ்ரீமான் சம்பத்ராம் சுவாமிகளுடைய அற்புதமான ஒரு அன்பின் ஒரு தொடர்பு தான் நமக்கு கிடைத்த இந்த ஒரு பாக்கியம். இந்த சென்னை பாகவத உத்தமர்கள் திருவடி நிழலிலே அடியனும் இருந்து ஒரு அற்புதமான ஆனந்த அனுபவம் பெற்றிருக்கின்றேன். ஆகையினால் அவர்கள் நம்ம திருமதி சந்திரமா வெங்கடேஷ் சுவாமிகளுடைய பூவராக சுவாமியின் சன்னதியிலே இந்த பிரபந்த சேவைக்காக ஒரு 3 வருடங்களாக நடத்தி வருகின்றார்கள். நம்முடைய மடத்தில் கூட சென்ற வருடம், அதாவது வைரமுடி உற்சவத்தின் போது அற்புதமான ஒரு பிரபந்த சேவை நடத்தினார்கள். இந்த வருடம் கூட நமக்கு நிறைய வேலைகள் எடுத்த ஒரு காரணத்தினால் இன்றைக்கே அவர்களை அடிவீழ்ச்சி விண்ணப்பம் அடியேன் செய்தேன். இன்றைக்கு 1 மணி நேரம் வேறு அலுவல்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய அற்புதமான அந்த தனி பாடல், பக்தி பாடல்களும் பிரபந்த பாடல்களும் பாசுரங்களும் கேட்டால் தம்மை மறந்து அந்த இறைவனையே இங்கு எழுந்தருளச் செய்யக்கூடிய அற்புதம், ஞானம், இசை வல்லுநர்கள் அவர்கள். அதிலே பிரதானமாக நம்ம விஜயகுமார் சுவாமி, அவர் பெரிய பெரிய ஒரு வித்வான்களிடமெல்லாம் வாசித்திருக்காரு. இப்பொழுது கூட அவர் ஒரு ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு நடத்துகிறாரு. அவர்களுடைய அற்புதமான அந்த சேவையிலே அடுத்து நம்ம கணேஷ் சுவாமி சொல்லணும். சம்பத்ராம் சுவாமி 100 அடியார்களை அழைத்து கொண்டு ஹைதராபாத்தில் சென்று நாம் தரிசிக்கணும் சுவாமி அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பேர் எப்படி அகாமடேட் பண்ணுறது சுவாமின்னு சொன்னதும், சுவாமி எல்லோரையும் சேர்த்து தானே நம்ம அழைச்சின்னு போகணும் சுவாமி அப்படின்னு சொன்னார். அப்பொழுது இந்த சுவாமியினுடைய ஒரு சேவையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைமையில் பாகவதர்களுடைய 3rd floor போகணும். அந்த பக்கம் பிளாட்ஃபார்மு, அவர்களுக்கு இந்த நைட்டில் ஒரு டிஃபனெல்லாம் கட்டிட்டு வரணும்னு சொல்லி அந்த போர்ட்டர் போல் அவ்வளவு டிஃபனெல்லாம் தலைமையில் கட்டிட்டு அற்புதமாக சென்று பாகவதர்களுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு அந்த நைச்சியானுசந்தானம் வைஷ்ணவத்தில் சொல்லணும்னு சொன்னால், அந்த விதமான ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட பாகவதர்கள் தான் இந்த குழாம். அந்த சுவாமி சம்பத்ராம் சுவாமிகள் இவர்களை எல்லோரும் சேர்த்து ஒரு அற்புதமான அந்த ஒரு குழுவை அமைத்து இன்றைக்கும் சென்னையிலே மிகவும் சிறந்த முறையிலே பக்தி இல்லாதவர்களுக்கு கூட பக்தி மலர்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொண்டு தொழிலாக கூடாது, தொழில் தொண்டாகலாம். அந்த வகையில தான் இவர்கள் எல்லாம் தொண்டை தொழிலாக ஆக்காமல்